முடியும். அப்பதான் அதுல சம்பாதிக்க முடியும். ஓகே, நான் இங்க ஃபர்ஸ்ட் பேசுறதுக்கு நர்மதா அன்மியூட் பண்ணியிருக்கேன், பேசுங்க. சார் வாய்ஸ் ஆடிபிளா இருக்குங்களாங்க சார்? ஆடிபிள், பேசுங்க, ஆடிபிள். ஓகே, தேங்க்யூ சார். ஹாய் டீம், வெரி குட் மார்னிங். ஐ எம் நர்மதா, சில்வர் டைரக்டர். என்னோட டீம் வந்து பாத்தீங்க அப்படின்னா லக்கி சாம் வெஸ்டீஜ் டீம். என்னுடைய டைரக்டர் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் அப்ளைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கோல்ட் டைரக்டர் சந்தோஷ் சார் அண்ட் வந்து ஸ்டார் டைரக்டர் பாலாஜி சார், கிரவுன் டைரக்டர் யுவராஜ் ஸ்ரீமதி மேம். ஒன் செகண்ட் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒன் செகண்ட் தேங்க் பண்ணிக்கிறேன். என்னுடைய அப்ளைன்ஸ் எல்லாத்துக்குமே ஒன் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா தேங்க் பண்ணிக்கிறேன். பிகாஸ் அந்த அப்ளைன்ஸ் எனக்கு வந்து எல்லாமே கைடன்ஸ் பண்ணி கொடுத்ததுனால தான் நான் அடுத்த லெவல் அப்படிங்கிறது நான் மூவ் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2 மந்த்தா வந்து டீம் பில்டிங் போனஸோட வந்து பாத்தீங்கன்னா எலிஜிபிள் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்றேன். நான் எப்படி வெஸ்டீஜ்ல ஜாயின் பண்ணேன், எப்படி இதுல சக்சஸ் பண்ணேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு சில டிப்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்றேன். நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான். இப்போ காலேஜ் படிச்சு முடிச்சேன். படிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ் ஆயிடுச்சு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 கிட்ஸ் இருக்காங்க. எந்த ஒரு ஜாப் எக்ஸ்பீரியன்ஸுமே எனக்கு கிடையாது. அந்த மாதிரி ஃபேமிலியில வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஏதாச்சும் நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணும், ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு எப்பயுமே வந்து நார்மலா இருந்துட்டே இருக்கும். ஸ்கூல்ல கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்டா வரணும். ஸோ ஒரு கேம்ஸ் இருக்கு அப்படின்னா கூட ஃபர்ஸ்டா வரணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆம்பிஷனா இருக்கும் எப்பயுமே. எதுல ஜாயின் பண்ணாலுமே அதுல நம்ம ஃபர்ஸ்டா இருக்கணும் அப்படிங்கறத தான் நான் இருப்பேன். அந்த மாதிரி இருந்த நம்ம வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ் ஆயிடுச்சு, குழந்தைங்க, இவ்வளவுதானா நம்மளோட லைஃப் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவுதானா, இதை தாண்டி நம்மளால எதுவுமே சாதிக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரிதான் நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருந்தேன். அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா இல்லம் தேடி கல்வின்னு சொல்லிட்டு ஒரு டியூஷன் வந்து ஓபன் பண்ணியிருந்தேன். இந்த கவர்மெண்ட் சைட்ல இருந்து கொடுத்திருந்தாங்க. சோ அதுலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது மூலியமா நான் ஜாயின் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா சோ என்னோட ஒர்க்குங்கிறது அப்படியே போயிட்டு இருந்துச்சு. இவ்வளவுதானா, இதை தாண்டி பெருசா எதனா ஒண்ணு சாதிக்கணும். என்னோட தாட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிடைக்காதா, வீட்ல இருந்தே நம்ம எதுவும் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு பல நாள் நான் அதை பத்தி யோசிச்சுட்டே இருந்திருக்கேன். சோ அந்த யூனிவர்ஸ் நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ அது வழி கை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து நான் என்ன திங்க் பண்ணணும், எனக்கு 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் வேணும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டே இருந்த டைம்ல சோ எனக்கு இந்த வெஸ்டீஜ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது அந்த ஐடிக்கு வாலண்டியர் மூலியமா தான் எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு. சோ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தவங்க அவங்க இந்த பிசினஸ்ல இல்ல. நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணேன் அப்படின்னா ஓகே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டாங்க, நமக்கு வந்து யார் வந்து ப்ராப்பரா கைட் பண்ணி கொடுக்குறாங்களோ அவங்களோட சப்போர்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மேல இருக்கக்கூடிய லீடர்ஸ் வந்து யார் எனக்கு கனெக்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்களோ அவங்களுடைய சப்போர்ட்டுங்கிறது நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் அடுத்த லெவல் அப்படிங்கிறது நான் அச்சீவ் பண்ணி வந்த நல்ல ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைச்சிட்டு இருந்துச்சு. தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு லெவல் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமா என்னுடைய அப்ளைனுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பிசினஸ்ல இல்ல. ஐ மீன் என்ன ஜாயின் பண்ணி விட்டவங்களும் இல்ல, சப்போர்ட் பண்ணி கொடுத்தவங்களுமே இல்ல. சோ டவுன் ஆகி ஒரு நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் வந்து விட்டுட்டேன். என்ன பண்றதுனே தெரியல. என்னடா இது நமக்கு ப்ராப்பரா வந்து கைட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தவங்க சோ இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் தெரிஞ்சிச்சு நான் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா கம்ஃபர்டபுளான ஒரு லீடரோட மட்டுமே வந்து டச்ல இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதை தாண்டி மேல இருக்கக்கூடிய பாலாஜி சார், சந்தோஷ் சாருக்கு கூடயும் சப்போர்ட்டிவ்ல தான் இருந்தேன். பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த லீடர் வந்து எனக்கு ரொம்பவே நமக்கு வந்து சேஃப் அண்ட் செக்யூர்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மட்டுமே சூஸ் பண்ணது எனக்கு ஒரு பெரிய நெகட்டிவா போய் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஓகே நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கம்பேக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து பண்ணிக்கிட்டே இருந்தேன். அந்த ஒரு மைண்ட் செட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டபுள் மைண்டடாவே இருந்துட்டே இருந்ததுனால வந்து என்னால வந்து ஒரு குவாலிஃபிகேஷன் கொடுக்க முடியல. சோ ஐடிஸ் வந்து கன்சிஸ்டன்டா எடுக்க முடியல. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டே இருந்தேன். பிகாஸ் என்னுடைய மைண்ட் செட் மட்டும்தான் அந்த இடத்துல நான் வீக் அப்படிங்கறத நான் சொல்வேன். முழுக்க முழுக்க என் மேல மட்டுமே தான் நான் தப்பு. அதுக்கப்புறம் நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே நம்ம கம்பேக் கொடுக்கணும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கன்சிஸ்டன்டா நான் வந்து என்னுடைய டியூட்டி நான் இந்த பிசினஸ்ல செஞ்சது எல்லாமே இந்த சிஸ்டம் நான் ரெகுலரா ஃபாலோ பண்ணேன். எனக்கு வருது வரல நான் தொடர்ந்து நான் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தேன். சிஸ்டம் நான் ரெகுலரா ஃபாலோ பண்ணுவேன். ட்ரைனிங் எக்காரணத்து கொண்டு எந்த சுச்சுவேஷன்ல இருந்தாலும் மேக்சிமம் ட்ரைனிங் அட்டன் பண்றது நான் கிவ் அப் பண்ணவே மாட்டேன். சோ இப்ப கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா நேட்டிவ் பிளேஸ்ல இருந்து இப்பதான் டிராவல்ல இருந்து நான் வீட்டுக்கே வந்து ரீச் ஆயிருக்கேன். பட் இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட அப்ளைன் வந்து இன்னைக்கு நீங்க வந்து ட்ரைனிங்ல பேசுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஓகே நம்ம வந்து கண்டிப்பா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் வீட்டுக்கு ரீச் ஆன உடனே வந்து பாத்தீங்கன்னா இப்ப பேசிட்டு இருக்கேன். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி எப்பயுமே வந்து நான் ட்ரைனிங் அப்படிங்கறத நான் ஸ்கிப் பண்ண மாட்டேன். ரெகுலரா லேர்னிங் வீடியோ ஃபீட்பேக் இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுவேன். அட்டெண்டன்ஸ் தான் முக்கியமா எல்லாமே.
ஸோ நான் அட்டனன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரேக் எடுக்கவே மாட்டேன். மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா அட்டனன்ஸ் வந்து ட்ராக் பண்ணுவேன். என்னோட டவுன்லைன்ஸ் வந்து அட்டனன்ஸ் எடுத்துட்டு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அதை அப்படியே காப்பி பேஸ்ட் எல்லாம் பண்ணவே மாட்டேன். நான் போயிட்டு செக் பண்ணி தான் ஃபீட்பேக் போட்டிருக்காங்களா, ஐஜிஎன் போட்டிருக்காங்களா அப்படிங்கறத நான் ட்ராக் பண்ண ஆரம்பிக்கும் போதுதான் டீம்ல இன்னும் என்னென்ன மிஸ்டேக் நடக்குதுங்கிறத என்னால ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அது மாதிரி நான் வந்து ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ளைன் சப்போர்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு நான் ரெகுலரா என்னோட டியூட்டி பர்ஃபெக்டா நான் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ரிசல்ட் வருது வரல, நம்ம சரியா பண்றோமா, பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிவ் அப் மட்டும் பண்ணவே இல்லை. ஏன்னா எனக்கு இதை விட்டா வேற ஆப்ஷனே கிடையாது. இந்த பிசினஸ்ல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இதை வந்து பாத்தீங்கன்னா இதை விட்டா எனக்கு வேற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, இது விட்டா அது இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தோம் அப்படின்னா இதுல சாதிக்கவே முடியாது. இதை விட்டா எனக்கு வேற வழியே கிடையாது. ஏன்னா நான் தான் வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டீஜில் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடியே 1 லேக் இன்கம் வேணுங்கிறது தான் என்னோட ஆம்பிஷனா இருந்துச்சு. அப்போ 1 லேக் இன்கம் அப்படின்னா நான் படிச்சு முடிச்சுட்டு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 7 இயர்ஸ் 5 இயர்ஸ்க்கு மேல எடுத்துருச்சு. எந்த ஒரு ஜாப் எக்ஸ்பீரியன்ஸுமே இல்ல. அப்படி இருக்கும்போது நமக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது செட் ஆகும்? பேபிஸ் வச்சிருக்கோம், வீட்டை விட்டு வெளியில போக முடியாது. வயசானவங்க இருக்காங்க, அத்தை இந்த மாதிரி இருக்காங்க. பட் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல ஓகே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. ஏன்னா இதை விட்டா வேற வழி இல்லை. ஏன்னா வந்து ₹1,00,000 இன்கம் எடுக்கணும் அப்படின்னா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்துட்டு இந்த பிசினஸை விட்டா வேற வழி இல்லைங்கிறது நான் வந்து கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். அதனால இதை விட்டா வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு நான் எடுத்து பண்ணதுனாலதான் சோ கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்க அப்படின்னா டீம் அப்படிங்கிறது டெவலப் ஆச்சு, பிரேக் ஆகும், டெவலப் ஆகும், இந்த மாதிரி சம்திங் நடந்துகிட்டே இருந்துச்சு. என்ன மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறது நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ராக் பண்ணிக்கிட்டே இருப்பேன். மேல இருக்கக்கூடிய சப்போர்ட், அப்ளைன் சப்போர்ட்ங்கிறது நான் ரெகுலரா நான் எடுத்துக்கிட்டே இருப்பேன். அப்பதான் ஒரு சில விஷயங்கள் வந்து மிஸ்டேக் பண்றதெல்லாம் நான் கண்டுபிடிச்சு சின்ன சின்னதா வந்து பாத்தீங்கன்னா நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வந்துட்டே இருந்தேன். நான் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா யாரையுமே டிபெண்ட் பண்ணி இல்ல. இந்த பிசினஸ் பொறுத்த வரைக்கும் அப்ளைனையும் டிபெண்ட் பண்ணி இல்ல, டவுன்லைனையும் டிபெண்ட் பண்ணி இல்ல. முழுக்க முழுக்க என்ன மட்டுமே தான் நான் நம்பி இருந்தேன். ஏன்னா எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தவங்களும் போயிட்டாங்க, சப்போர்ட் பண்ணி கொடுத்தவங்களும் போயிட்டாங்க. இனி நம்ம எல்லாமே இது ஓரளவுக்கு நம்ம பிசினஸ கத்துக்கிட்டோம். இனி நம்ம பர்ஃபெக்ட்டா பண்ணா நமக்கு ரிசல்ட் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னோட மைண்ட் செட் கொஞ்சம் வீக் ஆகும்போது கூட வந்து பாத்தீங்கன்னா எனக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சாங் மோட்டிவேஷனா நான் வந்து நான் கேட்பேன். அது நான் வந்து ஒரு ஹேபிட்டா வச்சுப்பேன். நிறைய வந்து புக்ஸ் வந்து ரீட் பண்ணுவேன். சோ சரவணன் சார்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப ட்ரைனிங்லாம் நம்ம அட்டெண்ட் பண்ணும்போது ஏதாவது ஒரு மிஸ்டேக் நான் பண்றேன் அப்படின்னா கூட அந்த இடத்துல வந்து சரவணன் சார் ஏதாவது ஒரு பாயிண்ட் வந்து சொல்வாரு. அப்ப அந்த இடத்துல எனக்கு என்ன தோணும் அப்படின்னா ஓகே இந்த பாயிண்ட் நமக்காக தான் சொல்றாங்க, இதை நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கிறதுக்காக தான் நான் சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் வந்து தெளிவா நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்ளைன் எதனா ஒண்ணு சொல்லி கொடுக்குறாங்க, நம்ம எதனா தப்பு பண்றோம்னு சொல்றாங்கன்னா அதை நான் அப்பயே வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபெக்ட்டா வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்குவேன். புரிஞ்சுட்டு நான் இன்னும் சேஞ்ச் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறத நான் வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் மிராக்கிள் மார்னிங் செஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா யுவராஜ் சார் சைட்ல இருந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. சோ அதுவுமே நான் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா வந்து அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். பிரெயின் ரீவயரிங் சேலஞ்ச் அது நான் ரெகுலரா அட்டன் பண்ணேன். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்காக ஒரு மோட்டிவேஷன் தான். ஏன்னா எந்த ஒரு ஜாப்லயுமே வந்து நமக்கு இந்த அளவுக்கு நம்ம வந்து அடுத்த லெவல் குரோ ஆகணும்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுவாங்களான்னா கண்டிப்பா கிடையாது. பிசினஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா யாருமே நமக்கு வந்து பிசினஸ் ரிலேட்டடாலாம் சொல்லி கொடுப்பாங்களா அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க. ஆனா இந்த பிசினஸ்ல வந்து நம்ம டெவலப் ஆகணும், நம்ம அடுத்த லெவல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாமே வந்து சப்போர்ட் அப்படிங்கிறது பண்ணி கொடுக்குறாங்க. அதனால இதை நம்ம கண்டிப்பா ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சப்போர்ட் என்னென்ன சொல்றாங்களோ அதை நான் பர்ஃபெக்ட்டா நான் வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் பிரான்ஸ் லெவல் குவாலிஃபை பண்றதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவேன். மந்த் எண்டு வரைக்கும் 100 பிவிக்கு வந்து பாத்தீங்கன்னா நைட்டு 12 மணி வரைக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எஃபோர்ட் போட்ட காலங்கள் எல்லாம் உண்டு. ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணி டீம் டெவலப் ஆகும், என்ன மிஸ்டேக் நடக்குதுன்னே தெரியாம இந்த மாதிரிலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மந்த் எண்டு வரைக்கும் எஃபோர்ட் போட்டுட்டே இருப்பேன். சோ அப்பதான் நான் வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டேன், மந்த் எண்டு வரைக்கும் நம்ம எஃபோர்ட் போட்டுட்டே இருக்கோம்னா ஆக்டிவ் இன்கம் மாதிரி இருக்கும். பட் நம்ம பண்றது பாசிவ் இன்கம் பிசினஸ்ல நம்ம இருக்கோம். அப்ப நம்ம வந்து சேஃப் ஜோனுக்கு போனாதான் நம்ம கீழே இருக்கிறவங்களையும் கையை பிடிச்சி தூக்கி விட முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ரொம்ப கிளியரா வந்து அப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். ஒரு ஸ்டேஜ்ல ஒரு மிஸ்டேக் பண்ணி தான் நான் கத்துக்கிட்டு வந்தேன். ஓகேங்களா. பட் அந்த மிஸ்டேக் பண்ணப்ப கூட நம்ம வந்து கிவ் அப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் எனக்கு இல்லவே இல்லை. பிகாஸ் இதுதான் எனக்கு ஆப்ஷன், இதை விட்டா வேற ஆப்பர்ச்சுனிட்டி கிடையவே கிடையாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருந்ததுனால எல்லா மிஸ்டேக்குமே பண்ணி தான் நான் கிராஜுவலா வந்து பாத்தீங்கன்னா டெவலப் ஆகி வந்தேன். இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா டீம் பில்டிங் போனஸோட வந்து பாத்தீங்க அப்படின்னா வித்தின் கன்சிஸ்டன்சி பீரியடுக்குள்ளாரையே நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுத்திருக்கேன். அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சோ நான் வந்து இங்க இந்த பிசினஸ முழுசா நான் நம்பினேன். இது செட் ஆகுமா, செட் ஆகாதா, நம்மளால முடியுமா முடியாதா இப்பெல்லாம் கிடையாது. இந்த சிஸ்டம்னு ஒண்ணு சொல்றாங்க. ஏன்னா இங்க நம்மளால பண்ண முடியுமா பண்ண முடியாத நம்ம யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய டைம்ல லட்சங்களை இன்கம் எடுக்கிறவங்க எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. சோ ஐடிஸ் எடுக்கிறவங்க எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க, ரீடைன் பண்றவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க, டீம் டெவலப் பண்றவங்க பண்ணிட்டே தான் இருக்காங்க.
பட் நம்மளால முடியலன்னு சொல்லிட்டு நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால அதுக்கு கம்பெனிக்கும் எந்த ஒரு சம்மந்தம் இல்லை இல்லையா. ஸோ நம்ம பர்ஃபெக்டா பண்ணா கண்டிப்பா நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால நான் எடுத்து பண்ண ஆரம்பிச்சு ரொம்ப அக்ரெசிவா வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வித்தின் கன்சிஸ்டன்சி பீரியடுக்குள்ளார டீம் பில்டிங் போனஸோட நான் வந்து பாத்தீங்கன்னா குவாலிஃபை பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு கீழே இருக்கக்கூடியவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 8 12ன்னு சொல்லிட்டு நான் தெளிவா பிளான் பண்ணேன். ப்ராப்பர் பிளானிங்கோட நான் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணேன். சும்மா பேப்பர் பிளானா மட்டும் இல்லாம அது வந்து ப்ராப்பரா நான் போட்டேன். அதாவது இந்த டேட்டுக்குள்ளார நம்ம இவ்ளோ ஸ்ட்ரென்த்ங்கிறது கொடுக்கணும், இவ்ளோ டேட்டுக்குள்ளார இவங்கள இந்த லெவல் அச்சீவ் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் ஒருத்தங்க ஆக்டிவா இருக்காங்களோ அவங்கள மட்டும் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து சப்போர்ட் அப்படிங்கிறது 100% நான் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்தேன். எப்பயுமே என்னோட டீமுக்கு நான் அவைலபிள் இருப்பேன். ஏன்னா நான் அவைலபிள் இருந்தாதான் அவங்களுக்கு என்னென்ன டவுட்னு சொல்லிட்டு கேட்டு வராங்களோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ அந்த நம்பிக்கைங்கிறது நம்ம கண்டிப்பா கொடுக்கணும். அதனால நான் வந்து அதுல வந்து பர்ஃபெக்ட்டா இருந்தேன். ரெகுலரா கன்சிஸ்டன்ட்டா ஐடிஸ் எடுக்கிறதுக்கு நான் எஃபோர்ட் அப்படிங்கிறது போட்டுக்கிட்டே இருப்பேன். என்னோட டீமுக்கு வந்து ஐடியாஸ் அப்படிங்கிறது குடுத்துக்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் நான் மார்னிங்லயே வந்து பாத்தீங்கன்னா, என்னோட டீமுக்கு என்னென்ன வந்து கைடன்ஸ் குடுக்கணுமோ, ஏர்லி மார்னிங் நான் எழுந்திரிச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா, இந்த மிராக்கிள் செஷன்லாம் அட்டெண்ட் பண்ணுவேன். அன்னைக்கு நான் டேவ வந்து ப்ராப்பரா பிளான் பண்ணிப்பேன். பிளான் பண்ணிட்டு யார் யாருக்கு எந்தெந்த டைம்ல என்னென்ன ஒர்க் குடுக்கணுமோ அதெல்லாம் நான் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் நான் ரெக்ரூட்மெண்ட், ரீடைன்மெண்ட்ன்னு சொல்லிட்டு டைம் பிரிச்சுப்பேன். இந்தந்த டைம்ல இந்த லெக்குக்கு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா நான் வந்து பிளான் பண்ணி தான் நான் வந்து ஒர்க் பண்ணுவேன். ஸோ அந்த தெளிவான பிளான் பண்ணும்போது தான் நம்ம வந்து ஃபேமிலியும் பார்க்க முடியும். ஸோ இந்த ஒர்க்கையும் வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல நான் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்தேன். ஸோ நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். பட் அந்த மிஸ்டேக் எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா தான் நான் கரெக்ஷன் பண்ணிட்டு வந்தேன். அதனால நிறைய நிறைய லீடர்ஸ் இருப்பீங்க. ஸோ எனக்கு டீம் செட் ஆக மாட்டேங்குது, வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டைம் பீரியட் எடுக்கும். ஒரு சிலர் படிச்சிருப்பாங்க, டக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஒரு சிலர் படிக்காம இருப்பாங்க. பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் ஈஸியா புரிஞ்சுக்குவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதனால நமக்கு டீம் செட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபீல் பண்ணவே கூடாது. நம்மளுடைய டியூட்டி நம்ம பர்ஃபெக்ட்டா பண்ணோம்னா கண்டிப்பா நமக்கு ரிசல்ட் வரும். அதனால நான் இதுல வந்து பர்ஃபெக்ட்டா இருந்தேன். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அட்டெண்டன்ஸ்ல ரொம்ப ரொம்ப சின்சியரா யாராச்சும் ஆப்சென்ட் ஆகுறாங்க அப்படின்னா அடுத்த நாள் என்னோட ஃபர்ஸ்ட் கால் வந்து பாத்தீங்கன்னா ஆப்சென்ட் ஆகுறவங்களுக்காக தான் இருக்கும். அப்ப ட்ராக் பண்ணும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஸ்ட்ரென்த்தை வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மைண்ட் செட் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. கீழே இருக்கிறவங்களையும் டெவலப் பண்றதுக்கு எனக்கு சப்போர்ட்டிவா இருந்துச்சு. நான் ஸ்டார்டிங்ல இருந்தே என்னுடைய அப்ளைன் வந்து லெக் ஃபார்மேஷன் தெளிவா சொல்லி கொடுத்திருந்தாங்க. நம்ம வந்து 8 வரோம்னா 2 லெக் மினிமம் இருக்கணும். அடுத்தது 12 வரும் அப்படின்னா மினிமம் 3 லெக் இருக்கணும். பிரான்ஸ் வரனா 4 5 லெக்னாச்சும் ஆக்டிவா வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லி கொடுத்திருந்தாங்க. அதுல நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து பர்ஃபெக்ட்டா வந்து லெக் ஃபார்மேஷன் அப்படிங்கறது நான் போட்டிருந்தேன். பேசிக் நாலேஜ் எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய அப்ளைனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேட்டு நிறைய பேர் இங்க பிசினஸ்ல யோசிக்கிறீங்க. அப்ளைனுக்கு கால் பண்ணலாமா வேணாமா இதெல்லாம் சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு அப்பெல்லாம் கிடையாது. நான் வந்து எல்லாமே என்னுடைய அப்ளைன் கிட்ட நான் தான் போயிட்டு கேட்டு தெரிஞ்சுப்பேன். ஏன்னா இங்க நான் இன்கம் எடுக்கணும், நான் டெவலப் ஆகணும், எனக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னா நான் ஃபர்ஸ்ட் கத்துக்கணும். அப்ப அதுக்கு வந்து என்னுடைய அப்ளைன் சைட்ல இருந்து என்னென்ன சப்போர்ட் எடுத்துக்கணுமோ அதை நான் பர்ஃபெக்ட்டா நான் எடுத்துப்பேன். என்னோட டீமுக்கு என்னென்ன தேவைங்கிறது அப்பப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா லீடர்ஸ் மீட்டிங் எடுக்கிறது, என்னென்ன சொல்லி கொடுக்கணுமோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் வந்து நான் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். இப்ப நான் வந்து ஒரு ஸ்டேஜ் வந்துட்டேன் அப்படின்னா எனக்கு கீழே இருக்கிறவங்களையும் வந்து பிடிச்சி நான் தூக்கி விட முடியும் அப்படிங்கிறதுலாம் நான் தெளிவா இருக்கேன். ஸோ என்னோட சப்போர்ட் அப்படிங்கிறது 100% நான் பிசினஸ்ல கொடுத்துட்டு தான் இருக்கேன். என்னோட டீம்ல இருக்கிறவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா பிசினஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இப்ப சூப்பரா வந்து எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. யார் ரொம்ப எல்லாரையுமே இந்த பிசினஸ்ல சக்சஸ் பண்ண வைக்கவே முடியாது. யார் ரொம்ப ஆக்டிவா இருக்காங்களோ அவங்கள மட்டும் செலக்ட் பண்ணுங்க. அவங்கள செலக்ட் பண்ணி யார் வந்து உங்களுக்கு முன்னாடி எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு கேட்கறாங்களோ அவங்களுக்கு 100% சப்போர்ட் பண்ணி கொடுங்க. இன்ஆக்டிவா கொஞ்சம் ஒரு சிலர் இருக்காங்க அப்படின்னா எதனால அவங்க இன்ஆக்டிவா இருக்காங்கிறத ஃபர்ஸ்ட் யோசிங்க. ஏன் அவங்க பண்ண மாட்டாங்க, என்ன ப்ராப்ளம் அப்படிங்கறத கொஞ்சம் நீங்க ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி வந்து நம்ம பேசி அவங்களுக்கு புரிய வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா எல்லாருமே வந்து ஆக்டிவா மாறுவாங்க. ஏன்னா இதுல பிசினஸ்ல வர்றவங்க எல்லாருமே இன்கம் எடுக்கணுங்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. அப்போ ஒரு சிலர் ஆக்டிவா இருப்பாங்க, ஒரு சிலர் இன்ஆக்டிவா இருக்காங்க அப்படின்னா அது என்ன பிரச்சனைங்கிறத கண்டுபிடிச்சு அதுக்கான சொல்யூஷன் கொடுத்துட்டு அவங்க பர்ஃபெக்ட்டா மாறிடுவாங்க. ஸோ இப்படிதான் நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ லாஸ்ட் 2 மந்த் வந்து பாத்தீங்கன்னா டீம் பில்டிங் போனஸோட எலிஜிபிள் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து லாஸ்ட் எண்ட் வரைக்கும் எஃபோர்ட் போட்ட காலங்கள் உண்டு. இப்ப 14ஆம் தேதியே வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து பாத்தீங்கன்னா குவாலிஃபை பண்ணிருக்கேன். 100 PV கன்சிஸ்டன்சிங்கிறது பண்ணிட்டு இருக்கேன். 100 PV கன்சிஸ்டன்சி என்னோட டீம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிராக்கிள் தான் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதனால அது பண்ணாதவங்க கண்டிப்பா வந்து எடுத்து பண்ணுங்க. ஓகேங்களா? நான் வந்து ஸ்ட்ராங் கமிட்மெண்ட் அப்படிங்கிறது இந்த பிசினஸ்ல வச்சுக்கிட்டேன். அதுவுமே எமோஷனல் ரிலேட்டடா தான் வந்து பாத்தீங்கன்னா நான் எப்பயுமே வந்து கமிட்மெண்ட் வச்சுப்பேன். சோ ஹஸ்பண்டுக்கு இது பண்ணி கொடுக்கணும், சோ வீட்டுல அத்தைக்கு இது பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் அப்படிங்கறத நான் வச்சுப்பேன். அது மாதிரி நான் வந்து கோல்டு எடுத்திருக்கேன். சோ அந்த மாதிரி வந்து ஒரு சில இன்னொரு கமிட்மெண்ட்லாம் நான் நகைச்சீட்டு இந்த மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய இன்கம்க்கு தகுந்த மாதிரி நான் இப்போ போட்டு பண்ணிட்டு தான் இருக்கேன்.
இன்னும் வந்து வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் டீமை வந்து ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோல் அப்படிங்கறத நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த கோல்ஸ் எல்லாமே வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா வெஸ்டீஜால மட்டும்தான் முடியும். இந்த வெஸ்டீஜை நான் எடுத்து பண்ணா மட்டும்தான் முடியும். அதனால யாருமே வந்து பிசினஸ வந்து விட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க. உங்களுக்கு இன்னைக்கு ரிசல்ட் வந்தாலும் வரலனாலும் நீங்க தொடர்ந்து எடுத்து பண்ணுங்க. உங்களுடைய டியூட்டி பர்ஃபெக்டா பண்றீங்களா? உங்களுக்கு எதனா ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா நம்ம எதனா மிஸ்டேக் பண்ணுவோம். அதனாலதான் வந்து நமக்கு டீம் செட் ஆகாம இருக்கும். அதனால அதை ஐடென்டிஃபை பண்ணுங்க. நான் பண்றதுதான் மிஸ்டேக் அப்படிங்கறத நீங்க வந்து எப்ப உணர்றீங்களோ அப்பதான் உங்களால மிஸ்டேக்கை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இல்ல நான் எப்பயுமே பர்ஃபெக்டா தான் பண்ணிட்டு இருக்கேன், என் சைட்ல எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்ல, அவங்க தான் வரல, அவங்க தான் நிக்கல, ஐடிஸ் வரல, ஐடிஸ் ரீடைன் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம் அப்படின்னா முழுக்க முழுக்க அது நம்ம மேல தப்பா இருக்கும். அது என்னங்கிறது நம்ம அப்ளைன் கூட ரெகுலரா வந்து டச்ல இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறோம்னா கண்டிப்பா நம்மளால அந்த மிஸ்டேக் வந்து மாத்திக்க முடியும். சோ அப்படிதான் நான் வந்து பாத்தீங்கன்னா நான் எடுத்துக்கிட்டேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பிசினஸ் வந்து கிவ் அப் பண்ணாதீங்க. ஸ்டாப் பண்றத பத்தி யோசிக்கவே யோசிக்காதீங்க. நானும் ஒரு சில மிஸ்டேக்லாம் வந்து பண்ணிருக்கேன். இடையில வந்து ஐடிஸ்லாம் கொஞ்சம் எடுக்காம வந்து மைண்ட் செட் வீக் ஆகி கொஞ்சம் விட்டுருக்கேன். ஓகேங்களா? சோ அதனால வந்து ஒரு சில ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கறத நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன். அதனால தான் எனக்கு ஒரு டைமும் எடுத்திருக்கு. ஓகேங்களா? இதே நான் வந்து ஸ்டார்டிங்ல தான் ரொம்ப ஆக்டிவா பண்ணிட்டே இருந்திருந்தேன் அப்படின்னா இன்னும் இந்த அளவுக்கு பிசினஸ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பானா அப்படிங்கிறது தெரியாது. அதனால டீம் டவுன் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா டவுன் ஆக தான் செய்யும். டவுன் ஆச்சு அப்படின்னா தான் அந்த இடத்துல இருந்து நம்ம அப் அப்படிங்கிறத எடுக்க முடியும். அதாவது செவுத்துல ஒரு பால் நம்ம எறியறோம் அப்படின்னா எந்த வேகத்துல எறியறோமோ அந்த வேகத்துல நமக்கு ரிட்டர்ன் அப்படிங்கிறது வரும். அது மாதிரி நம்ம எந்த அளவுக்கு கீழே போறோமோ அந்த அளவுக்கு மேலேயும் நம்மளால வந்து பாத்தீங்கன்னா வர முடியும் அப்படிங்கறத வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால யாருக்குமே வந்து நெகட்டிவிட்டிஸ் அப்படிங்கிறது வருதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. அது வந்தாதான் சந்தோஷம். அது வந்தாதான் நம்ம வேலை செய்யறோம்னு அர்த்தம். பட் நம்ம மிஸ்டேக்கை மட்டும் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டா பெரிய அளவுல நம்மளால டெவலப் ஆக முடியும். சோ நான் என்னுடைய ஸ்பீச் அப்படிங்கறத நான் என் பண்ணிக்கிறேன். ஏன்னா பெரிய அளவுல இந்த பிசினஸ சாதிக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இந்த பிசினஸ வந்து பாத்தீங்கன்னா கிவ் அப் பண்ணிடாதீங்க. தெரியல அப்படின்னா மேல மேல இருக்கக்கூடிய லீடர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. ரெகுலரா மீட்டிங் ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணுங்க. சிஸ்டம் ஃபாலோ பண்ணுங்க. அட்டெண்டன்ஸ் 100% ட்ராக் பண்ணுங்க. இதுல காம்ப்ரமைஸே பண்ணிக்காதீங்க. ஓகேங்க சார். தேங்க்யூ சார். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக தேங்க்யூ அண்ட் விஷ் யூ வெல். ஓகே ஓகே சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. எனக்கு நான் உங்க பேசும்போது நானுமே ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்தேன். அதாவது என் கூட நான் வந்து ஸ்கூல் படிக்கும் போதும் சரி, ஸ்கூல்ஸ் படிக்கும்போது எல்லா ஸ்டாண்டர்ட்லயுமே, அதாவது எல்லா கிளாஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா விமன்ஸ் தான், கேர்ள்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க்னு வாங்குவாங்க. ஈவன் காலேஜ்லயுமே பாத்தீங்க அப்படின்னா எங்க அந்த டிபார்ட்மெண்ட்லயே டாப்ல வந்தது கேர்ள்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ரேங்க்கும் கேர்ள்ஸ் தான், டாப்ல வரக்கூடிய ரேங்க்ஸும் கேர்ள்ஸ் தான். ஆனா அவங்கலாம் இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டுல சும்மா தான் இருக்காங்க. போட்டி போட்டுட்டு படிப்பாங்க, ஆனா கடைசியா பாத்தீங்கன்னா வீட்டுல சும்மா தான் இருப்பாங்க. நான் யோசிச்சிருக்கேன் பாருங்க. வீட்டுல வந்து இப்ப கேர்ள்ஸ் வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையினால வந்து அவங்க வந்து வீட்டுல இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஆயிருது. ஆனா வந்து அவங்க ஜென்ஸ்க்கு பாய்ஸ்க்கு ஈக்குவலா வந்து நாலேஜ் இருக்கு, அதை விட பெட்டராவே இருக்காங்க. பட் அவங்கள வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையினால அவங்களால வந்து வேலைக்கு போக முடியல. அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து வெஸ்டேஜ் வந்து 100% சூட் ஆகும். பெஸ்ட். ஓகேங்களா? பெஸ்ட்லயும் பெஸ்ட். இதை விட வந்து ஒரு பெட்டரானதுன்னே ஒண்ணு இல்ல. சும்மா எது நீங்க எடுத்தீங்கனாலும், எந்த வேலைக்கு போனாலும், என்ன பண்ணாலும் உங்களால வந்து அது ஒரு கட்டத்துக்கு மேல போக முடியாது. அந்த வேலையை பண்ண முடியாது. சும்மா வேலை கிடைச்சு 2 வருஷம் போவாங்க, அப்புறம் கல்யாணம் ஆனவொடனே நின்றுவாங்க, இல்ல கன்சீவ் ஆன நின்றுவாங்க, இல்ல குழந்தைங்க பிறந்து கொஞ்ச நாள்ல நின்றுவாங்க. அப்படிதானே தவிர ஒரு எண்டுல வந்து அவங்க வீட்டுல சும்மா தான் இருக்காங்க. நான் பார்த்திருக்கேன். ஆனா வெஸ்டேஜ் எடுத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாம, உங்களுக்கு உங்களோட டே டு டே லைஃப் வந்து பாதிக்காம வெஸ்டேஜையும் பண்ணலாம், உங்க திறமையும் இங்க காமிக்கலாம், உங்களை நீங்க ப்ரூஃப் பண்ணலாம், பெரிய லெவல்லையும் இன்கம் எடுக்கலாம். அதனால லேடிஸ் வந்து யாருமே வந்து இந்த பிசினஸ் வந்து விட்டுறாதுங்க. கன்சிஸ்டண்டா பண்ணுங்க. நீங்க அடுத்து நான் பேசுறதுக்கு இன்வைட்